ஸோ ஹலோ கைஸ், நான் தான் வட்டி ஆரம்பிக்க மாதிரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம காலை கில்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பண்ணது, ஏன் இந்தியாவில் யாருமே இந்த ஒரு ரிவீல் பண்ணதே கிடையாது. ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ் கில்டோட ரிவீலு. ஸோ என்ன எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னடா இவ்வளோ பெரிய கில்டுக்குள்ளே இறங்கி ரிவீல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கில்டு ரிவீல் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான காலை கில்டு தான். ஸோ கால் லைக் எஃப்எஃப்எம் அப்படின்னா கால் லைக் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். கால் லைக் அப்படிங்கிற ஒரு டாப் இந்தியன் கேமிங் ஆர்கனைசேஷன் அவங்களோட கில்டுக்கு வந்தது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ வாங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கடா 2 நாளாக வீடியோவே போட காணாமே அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரீஜன் புஷிங் ஒர்க்கில் இருந்துச்சுப்பா. ஸோ அதனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. ஏன்னா நம்ம 10,500 பாயிண்ட் போட்டால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் 4 5 அதில் வந்து இறக்கி விடுவோம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல்லாக அதில் ரேங்க் புஷிங்லேயே இருந்துட்டேன். ஸோ அதனால் 2 நாள் வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ண முடியல. போன வீடியோக்கு எஃப்எஃப்கே பிரசாத் ரோட போட்ட வீடியோக்கு தான் செம்மையான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கால் லைக் கில்டை இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களை நம்பி தான் நானும் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் வேறு என்ன கில்ட் ரிவீல் பண்ணலாம், இல்லைனா இந்த வேறு மாதிரி கண்டென்ட் எடுங்க, அப்புறம் யூடியூபர்ஸ் கூட போய் கண்டென்ட் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த யூடியூபரோட கண்டென்ட் எடுத்து போடலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜோன் ஸ்ரே பிளேஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் கீழே ஜோன் ஸ்ரேன்னு போட்டு யூஐடின்னு போட்டுருங்க. நான் கன்ஃபார்ம் ரிக்வஸ்ட் கொடுப்பேன். மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. காலை கில்ட் ரிவீலுக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்த உடனே மேக் என்னையா பண்ணுற இந்த கில்டுக்குள்ளே கைஸ், யோ மேக் ப்ரோ இந்த கில்டு தான் கைஸ் இருக்காரு. நான் எங்கேயா எங்கள் ஆஃபீஸரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேக் இங்கே என்னையா பண்ணுற, அட கடவுளே. கைஸ் என் கில்டில் ஆஃபீஸர் இருக்காருங்க கைஸ், ஆர்பிஜெட்டில் என்னோட ஆஃபீஸரை காணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் இங்கே வந்து படுத்துருக்காரு கைஸ். இங்கே தான் இருக்கியா? பார்த்தீங்கன்னா கைஸ் மறக்காமல் என்னங்க இது, யோ ஆஃபீஸர் இங்கே வந்து கிடக்காரு போயா. சரி கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கில்டர் லீடரை பார்த்துடலாம். நம்ம கில்டர் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் லைக் நான்சி ப்ரோ தான். லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 68,21,000 லைக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் MP40 இருக்காரா, M590 அது கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ், ஏன்னா ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் யார் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது கால் லைக்கு XFFMா, ஒருவேளை மேனேஜராக இருப்பார் போல் கைஸ், ஒருவேளை கால் லைக்கோட மேனேஜராக இருப்பார் போல். ஸோ அவராக தான் இருக்கணும். அந்த ஐடி பாஸ்வேர்டெல்லாம் சென்ட் பண்ண தெரியுமா, மேனேஜர் கால் லைக்குன்னு ஒரு தனியாக மேனேஜர் வச்சிருப்பாங்க ஃப்ரீ ஃபயர்க்குன்னு. ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் லைக் நோபிட்டா 74வது லெவலில் 32,000 லைக்கில் இருக்காரு. ஸோ இத்தாச்சியில் பயங்கரமாக வர்றாப்புல. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காரு. நம்மளுடைய கால் லைக் பேக் போன் அப்படின்னு சொல்ல போகிற நம்ம கால் லைக் மார்க்கோ ப்ரோ தான். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறித்தரம் பண்ணிட்டார். என்ன தான் தோற்றுருந்தாலும் அப்படின்னாலும் பேர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கும். ஏன்னா அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சண்டை வேற மாதிரி போட்டார். தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ சம்பவம் பண்ணுறோமோன்னு சம்பவம் பண்ணார். நெக்ஸ்ட் பார்க்க போகிறவர் தான் இந்த டீமோட முக்கியமான ஆள், மெயினான ஆள், அதாவது மாஸ்டர் மைண்ட் ஆஃப் கால் லைக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தரமான லெஜெண்டு கால் லைக் யோகி ப்ரோ. இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ வெறித்தரமான மாஸ்டர் மைண்டு. லெவல் பார்த்தீங்கன்னா 73 26 லைக் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இருக்கு வெறித்தனமான சம்பவம் கால் லைக்கிட்ட இருந்து இருக்கு. ஸோ மாசா பண்ண போறாங்க சம்பவம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை விட்டாச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கில்டில் கிடையாது, அதாவது நம்ம கால் லைக் எக்கோ ப்ரோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கில்டு வச்சிருக்காரு, பிளே போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கில்டில் இருக்காரு. ஸோ அதனால மெயினான ஒரு ஆள் இல்லை. ஸோ நம்மளோட கால் லைக் எக்கோ ப்ரோ. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண முடியல. ஸோ வாங்க லீடர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மெம்பர்ஸ்க்கு பேர்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்டில் இத்தாச்சி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா RBG இத்தாச்சி. ஸோ ஒரு தரமான ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தரமான லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் லைக் லெவின் அப்படின்னு இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் போல. ஸோ கில்டில் வந்து இருக்காரு. ஸோ தரமான பிளேயராக இருப்பாங்க கால் லைக்கில் இருந்தால் கன்ஃபார்மாக. கால் லைக் TRGன்னு இருக்காரு, 14,000 லைக், 68 லெவலில் இருக்காரு, மாஸ்டர் 2 ஸ்டாரில் இருக்காரு. ஸோ ஸ்னைப்பர் பிளேயர் போல, ஸ்னைப்பர் தான் வச்சிருக்காப்புல. நெக்ஸ்ட் RBZ மேக் ப்ரோ. ஸோ இன்னிலேருந்து ஒரு RBZ மேக் கிடையாது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கால் லைக் ஓகே, ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா யோகி ப்ரோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கால் லைக் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ஒரு RBZ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்குது மேக் ப்ரோ. எங்களை இனிமேல் கால் லைக் மேக்னு தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா, கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் லைக் மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, 59வது லெவலு, அப்புறம் 2,000 லைக்கு. ஸோ மாஸ்டர் 2 ஸ்டாரில் இருக்காரு. சிவகங்கா அப்படின்னு போட்டிருக்கு, ட்ரோகனில் ஒரு தரமான பிளேயர் போல். ஸோ பார்த்தாச்சு, லீடர்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து மெம்பர்ஸ் பேர்லாம், மெம்பர்ஸ் யார்? ஸோ கால் லைக் கேலக்ஸி இருக்கார், 25,000 லைக்கு. ஸோ 76வது லெவலில் மாஸ்டர் 1 ஸ்டாரில் இருக்கார். இவர் தமிழ் பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ முக்கால்வாசி தமிழ் பிளேயராக இருந்தாங்க, ஆனால் பாதி பிளேயர்ஸ் இந்தியா இருந்தாங்க. ஸோ கடலூர் VS94 இருக்கார். ஸோ
எத்தனாவது லெவலுப்பா 74 லெவலு 64,000 லைக்கா 44,000 லைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஸ்க்ரீன் ஷேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குனால காட் லைக் ஆயுஷ் பார்த்தீங்கன்னா 18,000 லைக்கு. ஸோ 4 ஸ்டார் இருக்காப்புல ஹிந்தி பிளேயர் நினைக்கிறேன் அவர் ஹிந்தி பிளேயர் தான். ஓகே நெக்ஸ்ட் யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்ன்னு போட்டிருக்காரு 21,000 லைக்கு. ஸோ எத்தனாவது லெவல் இது 78வது லெவலா தெரில கைஸ். ஓகே நீங்களே பார்த்துக்கங்க அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிஷோர் நாட் 7 76வது லெவலு. ஸோ 20,000 லைக் சம்திங்கில் இருந்தார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யார் SQX லவர் பைன் இருக்காரு. ஸோ 21 லைக் 73வது லெவலு. கைஸ் நான் இப்போ சொல்கிறேன் ஃபோன்லேருந்து தான் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால கண்ணு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அவங்க வச்சுக்கிற பேர் கூட தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூனியோ ப்ரோ தான் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 67வது லெவலு 14,000 லைக் வச்சிருக்காப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் வெனம் ப்ரோ தான் இருக்காரு 13,000 லைக் 70வது லெவலில் இருக்காப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காடல் டீசோ ப்ரோ தான் இருக்காரு 72வது லெவல் மாஸ்டர் 1 ஸ்டாரில் இருக்காரு 13,000 லைக் வச்சிருக்காப்ல. ஸ்போர்ட்ஸ் அத்லட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல. ரோல் பார்த்தீங்கன்னா ரஷ்யர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம MSK வார் ப்ரோ தான் இருக்காரு. ஸோ 73வது லெவல் 16,000 லைக் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காடல் தீரா ப்ரோ இருக்காரு. ஸோ 75வது லெவலு. ஸோ மாஸ்டர் 1 ஸ்டாரில் இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டு போல. ஸோ 23,000 லைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காடல் கமல் ப்ரோ இருக்காரு. ஸோ என்ன ஸ்டேட்டு பாரு இவர் ஸ்டேட்டு போல. ஸோ 76வது லெவலு 28,000 லைக் வச்சிருக்காப்ல. ஸ்போர்ட்ஸ் அத்லட் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோன் 31 ப்ரோ இருக்காரு. ஸோ எத்தனாவது லெவல் பாரு 73வது லெவல் 25,000 லைக் வச்சிருக்காப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் நாட் 8 ப்ரோ தான் இருக்காரு. ஸோ 60வது லெவலு 68வது லெவலு அப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 லைக் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலைஸ்ட் S7 ப்ரோ தான் இருக்காரு. ஸோ 67வது லெவலு 7,000 லைக் வச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நாமக்கல்னு போட்டிருக்கு நாமக்கல் ட்ரோகன்ல இருக்காரு. நெக்ஸ்ட் யாருப்பா அது டிஷர்ட்லாம் பயங்கரமா இருக்கு காட் லைக் மமுன் ப்ரோ கோ மகா டிஷர்ட் வேற மாதிரி என்ன போட்டிருக்காருன்னு தெரியல நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ டேடின்னு மட்டும் தான் தெரியுது இங்கே இருந்து. ஸோ 75வது லெவலு. ஸோ 13,000 லைக்கு. இந்த டிஷர்ட்லாம் எப்போ வந்துச்சுன்னு எனக்கே தெரியல வந்து நானே வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட் லைக் ராஜேஷ் ப்ரோ இருக்காரு 72வது லெவலு. ஸோ 15,000 லைக் இருக்காப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் ஆதித்யா ப்ரோ தான் இருக்காரு. ஸோ 70வது லெவலு. ஸோ 15,000 லைக்கா 14,000 லைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஸ்டாரில் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் லைக் நியோ ப்ரோ இருக்காரு. ஸோ 5,000 லைக்கு. ஸோ 62வது லெவலில் இருக்காரு. எதுக்கு சோன்னு வருது சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா பேசுகிறது என்னென்னு தெரியல. அடுத்து என்ன பேச போகிறோம்னே தெரியலையே அதனால். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் லைக் ஹிட்மேன் இருக்காரு. ஸோ 13,000 லைக் 71 லெவல் வச்சிருக்காப்புல. GSல மாஸ்டரில் இருக்காரு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் ஆகாஷ் ப்ரோ தான் இருக்காரு 71வது லெவலா 61வது லெவலு. ஸோ 23,000 லைக் வச்சிருக்காங்க. ஸோ டைமண்ட் 5ல இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் ஆகாஷா ப்ரோ தான் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் ஏஸ் ப்ரோ இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம காட் லைக் எலக்ட்ரோ ப்ரோ இருக்காரு. ஸோ 16,000 லைக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K98 அஃபான் இருக்காங்க. காட் லைக் ஏசி தப்பா வாசிச்சிட்டேன் காட் லைக் அக்ராஸ். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் நாட் 7 ப்ரோ இருக்காரு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் பம்மு இருக்காங்க. லைக் தான் கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்கு 1,29,000 லைக் வச்சிருக்காங்க வெறித்தனமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் தருண் ப்ரோ இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் டீமன் ப்ரோ இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் இஜிகோ ப்ரோ இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் அச்சு ப்ரோ இருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா லெஜெண்ட் ப்ரோ இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட் லைக் விராட் ப்ரோ இருக்காரு 67வது லெவல்ல 10,000 லைக் வச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம காட் லைக் காரா இருக்காங்க. ஸோ வெறித்தனமான M590 பிளேயரா இருப்பாரு போல. ஓகேவா ப்ரொஃபைல்லே வச்சிருக்காப்ல M590 கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நம்ம காட் லைக் ரேசர் ப்ரோ இருக்காரு 62வது லெவல் 6,000 லைக் வச்சிருக்காரு. மாஸ்டர் 2 ஸ்டார்ல இருக்காரு. திருவண்ணாமலை M590ல இருக்காரு. அடுத்ததா 2V28 ப்ரோ தான் இருக்காரு. அடுத்ததா நம்ம TSG பாண்டா ப்ரோ தான் இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள போய் வாசிக்கும் போது எப்படி வாசிச்சேன் அப்படின்னா TSG போண்டான்னு வாசிச்சேன். எல்லா நேரம் வாசிக்க கூட இருக்க தெரியல. ஸோ காட் லைக் டிராகோ ப்ரோ இருக்காரு. ஸோ அடுத்தது யார் ஓகேவா கிட்டத்தட்ட முடிச்சாச்சு எல்லாரையும். ஸோ லாஸ்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிள் ரைஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்காரு. எனக்கு உண்மை சொல்லணும்னா ரொம்பவே ப்ரௌடாக இருக்கு. நாளைக்கு இந்த டீம் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணிட்டு இந்த ஒரு கில்டோட ரிவீல் பார்க்க வரும்போது கன்ஃபார்ம் என்னோட வீடியோ தான் வந்து பார்ப்பாங்க. ஹிந்தி சைடில் உள்ளவங்களா இருக்கட்டும் தெலுங்கு சைடில் உள்ளவங்களா இருக்கட்டும் எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோ தான் பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் போட்ட ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீடியோ நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சதுக்காக ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் போக இனிமேல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஸோ பாய் கைஸ் ஓகேவா. நாளைக்கான ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். பாய் கைஸ். மறக்காம சொன்ன பார்த்தீங்களா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்து என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோன்சரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். சோன்சரி கண்டென்ட் இல்லைனா ரீஜன் புஷிங் கண்டென்ட் இல்லைனா நம்ம மயில்சி ப்ரோ ஓகேவா அவரை நான் பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சிருக்கேன். இல்லைனா அவரோட ஒரு கண்டென்ட் போடலாம் ஓகேவா. கண்டிப்பாக நாளைக்கு 2ல் ஏதாவது ஒரு கண்டென்ட் கன்ஃபார்ம் வரும். சரி கைஸ் நாளைக்கு நான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது TNRMD கேமர். பாய் கைஸ்.